ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை உங்க பிஎல்ஓ மூலியமா நீங்க வந்து அவங்களும் உங்களுக்கு சில எப்படி ஃபில் பண்றதுன்றத திரும்ப சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு உங்க ஃபார்ம்ஸ உங்க பிஎல்ஓ உதவியோட நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிட்டு எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை நாங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ல வந்து இந்த டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்ப முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். கொடுக்கப்பட்ட ஃபார்ம இந்த படிவத்தை நிரப்பி அந்த நிரப்பப்பட்ட படிவத்தை நம்ம வந்து ஆப்ல ஏத்த போறோம். சோ இப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார்ம வந்து பாருங்க. இப்ப இதுல வந்து உமாதேவி அவங்களோட ஃபார்ம் இது. இப்ப உமாதேவிக்கு வந்து வயது வந்து எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயது 50 வயதை கடந்திருந்தா அவங்களுக்கு வந்து 2002ல கடைசியா நம்ம இந்த வாக்காளர் திருத்தம் பண்ணோம்ல அப்ப வந்து அவங்க பேர் வந்து இருந்திருக்கும். இப்ப ஐயா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு 50 வயது மேல இருக்கும். இப்ப உங்க இது எல்லாருமே வந்து அந்த 2002லயே இருந்துரும். அப்ப உங்க பேரு இது எல்லாத்தையும் நீங்க பிஎல்ஓ சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்க ஓட்டர் கார்டு எல்லாத்தையுமே இருக்குல்ல, ஓட்டர் கார்டு உங்களுக்கு ஓட்டர் கார்டு இருந்தா தான் இந்த ஃபார்ம் வந்துருக்கும். அப்ப ஓட்டர் கார்டுல இருக்க நம்பரு, ஆதார் நம்பரு, பர்த் டேட், இந்த 3 இது எல்லாத்தையுமே இருக்கும்ல, அத வந்து நம்ம எங்க எழுதுறோம்? இங்க ஃபில் பண்றோம். இந்த மேல இருக்க குறிப்பிட்ட காலத்துல வந்து இப்ப பிறந்த தேதி ஆதார் கார்டுலயோ ஓட்டர் ஐடிலயோ இருக்கிற பிறந்த தேதி அதை நம்ம இங்க பண்றோம். அடுத்து ஆதார் எண், ஆதார் எண் வந்து இருந்ததுன்னா எழுதலாம். அப்படி இல்லாட்டினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆதார் எண் இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்து கைபேசி எண், கைபேசி எண் ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு கைபேசி எண்ணாவது இருக்கும், அந்த கைபேசி எண் அவங்க ஆதார் கார்டுலயோ இதுலயோ ஒண்ணு வச்சு இணைச்சிருப்பாங்க, அந்த கைபேசி எண். ஓகேங்களா? அடுத்து தந்தை ஆர் பாதுகாவலரின் பெயர், தந்தை பெயர் அந்த நம்ம ஆதார் கார்டுலயே இருக்கும், நம்ம ஓட்டர் ஐடி எபிக் கார்டுல இருக்கும், அந்த தந்தை பெயர். அடுத்து தந்தையின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அதை வந்து அதை எழுது. கண்டிப்பா தந்தைக்குமே இருக்கும், அது எழுதணும். அதே மாதிரி தாயாரின் பெயர், தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா போதும். தந்தையோ தாயாரோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். சோ அடுத்து வந்து அதே மாதிரி அவங்க திருமணம் ஆகியிருந்தா துணைவியாரின் பெயர், திருமணம் ஆயிருந்தா அவங்க பேரு அவங்க நம்பர், இந்த 3ல ஏதோ ஒண்ணு நம்ம எது கொடுத்துட்டா அந்த கார்டு படி கொடுத்துட்டா போதும். இது வந்து பேசிக் டீடைல். இப்ப முக்கியமானது வந்து இந்த 2 காலம் தான். இந்த ரெண்டு காலம்ல வந்து என்னன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இதாவது நான் சொன்னேன்ல, இப்ப 50 வயது 45 வயதுக்கு மேல இருந்தா அவங்க 2002ல 18 வயசுக்கு மேல இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஓட்டு வந்து செலுத்திருப்பாங்க.